அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் பேசுறதை வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி திங் வாட் ஓவர் இஸ் செட் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளூட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லி யுரேனியம் புளூட்டோனியம் எங்கே இருக்குது 1965 கதையை ஆரம்பித்து 70 வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு. அது உண்மை, சிஐயும் இந்தியாவும் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா we are also involved, பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆயிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நடிச்சிங்களா தெரியாமல் தான் நடிச்சிங்களா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கேன். நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணா போயிருக்கின்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணா போனால் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க் மனுன்னு சொல்லணும். அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி லக்ஷ்மணும் சரி. அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோலாம் தேவை. ஏன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறதில்ல, எல்லாம் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவரை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார். கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை. எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. there is a lot of emotions in the entire film which cannot be said now, it will be a spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில். அந்த இமோஷன் எப்படி இருக்குது, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம். ஏன்னா இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்திக் வில்லன் சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. இல்லை நம்மளும் வேண்டாம்ல, கதை சொல்ல வேண்டாம்ல, இதை நான் யூஎஸ்பியே வச்சுக்கிட்டேன், எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது அது. ஸோ நான் வெரி சார்மிங் பர்சன். கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் வாங்க முடியினாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம் எனக்கு தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ இமிடியட்லி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே வந்து பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.